ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீதா சேனல். இன்னைக்கு ஒன் பாட்டில் எப்படி கொஸ்து பண்ணலான்றது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு ப்ரெஷர் குக்கரில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுக்கோங்க. கடுகு வெடிச்சதுக்கப்புறம் பச்சை மிளகா, உளுத்தம்பருப்பு இதெல்லாம் தாளிக்கிறதுக்கு சேர்த்துக்கோங்க. அப்புறம் பொடியாக கட் பண்ண வெங்காயம். நம்மளுக்கு என்ன காய்கறி இருக்கோ அதை மட்டும் கட் பண்ணி வச்சுட்டா போகிறோம். இது பேசிக்காக இதுதான் வேணும் அதுதான் வேணும்னு இல்லை. என்கிட்ட அன்னைக்கு உருளைக்கிழங்கு, கேரட், கத்திரிக்காய் மஸ்ட். இதில் உருளைக்கிழங்கு, கேரட், கத்திரிக்காய், தக்காளி இதெல்லாம் நான் பொடி பொடியாக கொஞ்சம் அளவுக்கு கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இவ்வளோ காய்கறி தான் வேணும்னு இல்லை, எவ்வளோ வேணாலும் நறுக்கி வச்சுக்கலாம். நறுக்கி வச்சு எல்லாத்தையும் அதையோடய சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதுக்கு பண்ணுறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் தான் ஆகும். அதுக்கு முன்னாடி இந்த ப்ரீ ப்ரிப்ரேஷன் மட்டும்தான். இந்த காய்கறி கட் பண்ணுறது, இந்த மேல் பொடி நறுக்கிறது, மேல் பொடி அரைக்கிறது, இது மட்டும்தான் பண்ணணும். உப்பு, மஞ்சப்பொடி போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த மேல் பொடி என்னென்ன அப்படின்னா, ஒரு கரண்டி கடலப்பருப்புன்னா 2 கரண்டி அல்லது 3 கரண்டி அவங்களோட வாசனைக்கு ஏற்ற மாதிரி மல்லி சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகா. நான் ஒரு 10 வரமிளகா, 1 கரண்டி கடலப்பருப்புக்கு 2 கரண்டி மல்லி போட்டிருக்கேன். இது மூணுத்தையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா கொரன்னு அரைச்சி வச்சுக்கணும். அந்த பொடியும் 2 ஸ்பூன் போட்டுட்டு கொஞ்சம் பயத்தம்பருப்பு போட்டு நல்லா கிளறி விட்டு கொத்தமல்லி, கருகப்பிலை இது எல்லாத்தையும் பிச்சு போட்டு விசில் போட்டு ஒரு 3 விசில் 4 விசில் விட்டு இறக்குனீங்கன்னா 5 நிமிஷத்தில் கொஸ்து ரெடி ஆகிடும். இந்த மேல் பொடியும் நீங்கள் எக்ஸ்ட்ராவே பண்ணி வச்சுக்கலாம். இது சாம்பார், கறிக்கு எதுக்கு வேணாலும் மேலே தூவலாம். இது சிம்பிள் மசாலா தான். இந்த கொஸ்து ஒரு வேளை நீங்கள் நைட்டு பண்ணுறீங்க அப்படின்னாக்கா, நீங்கள் நைட்டு சர்வ் பண்ணதுக்கு இது சப்பாத்திக்கு, பூரிக்கு, தோசைக்கு, இட்லிக்கு எல்லாத்தோடையுமே நல்லா போகும். இது நீங்கள் பண்ணினது உங்களுக்கு பேலன்ஸ் மீந்ததுன்னா கூட பயத்தம்பருப்பு போட்டிருக்குன்னு கவலைப்பட வேண்டாம். ப்ரெஷர் குக் பண்ணுறதுனால மார்னிங் வரைக்கும் நமக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம எடுத்துக்கலாம். இதுக்கு ஒரே ஒரு வாசனை கொஞ்சம் நிறைய கொத்தமல்லி போட்டால் நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டில் கொத்தமல்லி நாக்கில் படுது அப்படின்னு சொல்கிற டைப்பு. அதனால நான் கொஞ்சம் பெருசாக போட்டுட்டேன். என் ஹஸ்பண்ட் குட்டி குட்டியாக போடு, அப்போ தான் வயிற்றுக்குள்ளே போகும்பாரு. பட் இவனுங்கெல்லாம் கேட்க மாட்டேங்கிறானுங்க. ஸோ நான் பெருசாக போட்டேன். அந்த ஃப்ளேவர் மட்டும் அதில் இறங்கிடும். இறங்கினோடனே அதை அவங்க எடுத்து வச்சுட்டு சாப்பிட்ருவாங்க. அன்றைக்கி நான் வேர்க்கடலை சட்னியும் இந்த கொஸ்தும் தான் பண்ணியிருந்தேன். ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிட்டாங்க. நீங்களும் டைம் இல்லாத சமயத்தில் இந்த மாதிரி சட்டுன்னு பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ இதோட முடியுது. இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.